guys, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க தஹி வடை பண்ண போறோம். என் கூட என் friend வந்திருக்கா. Hi guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ingredients என்னன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கர்டு, அப்புறம் வந்துட்டு chili powder and 2 வடை. வாங்க பண்ணலாம். ஓகே. தக்காளி நறுக்கணும். இத நறுக்கிட்டு அப்புறம் தக்காளி நறுக்கணும். தக்காளி நான் நறுக்குறேன். ரொம்ப சிம்பிள் வேலைனா இது மட்டும் தான். இருக்கறதுல இதுவும் மிக்சிங் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. ஃப்ளேம்லெஸ் குக்கிங்னா இது ரொம்ப பெட்டர். வீட்ல பண்றதுக்கு தஹி வடை பெஸ்ட். சோ நீங்க வந்து வீட்ல வந்து ஒரு சாட் பண்ணனும், இல்ல போர் அடிக்குது, வீட்ல இருந்து சமைக்கவே இல்ல, ஸ்நாக்ஸ் இல்லனா இத நீங்க செஞ்சு சாப்பிடலாம். சிம்பிள் தான் இன்கிரிடியன்ட்ஸ். வடை மட்டும் வேணும் அவ்வளவுதான். வடை இல்ல தோசை இல்ல சாப்பாடு. ஏன்னா தயிருக்கு அப்புறமா சாப்பாடு தான் கரெக்ட். நாங்க வடை ட்ரை பண்றோம். ஏன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து இதாயிடுச்சு, அன் போயிடுச்சு. ரைஸ் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. நான் இப்போ தக்காளி அப்படி இருக்க போகிறேன். ஸோ தக்காளி கட் பண்ணலாம். அம்மா கை போச்சு கொஞ்சம் அன்ஷார்ப், அதனால் கொஞ்சம் இதாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் கட் பண்ணணும். ஃப்ரெஷ் தக்காளியாக கொண்டு வந்திருக்கோம், டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்கள கட்டாக மாட்டேங்குதே, கொஞ்சம் டஃப்பு, வேறு வழி இல்லை எங்களுக்கு. எப்படி கட் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை எங்களுக்கு. பட் நாங்கள் இன்றைக்கி தஹி வடை செய்கிறோன்ற ஒரு உறுதியோடு தான் செய்வோம். ப்ளஸ் இந்த ஒழுங்காக கட்டாக மாட்டேங்குது. ஸ்டார்ட். இங்கே பார்த்துக்கோங்க கைஸ், நாங்கள் அரை மணி நேரமாக தக்காளி வெட்டி இப்படியே முடிச்சிட்டோம். ஆமாம், சக்ஸஸ் கொஞ்சம் எப்படியோ குட்டி குட்டி தக்காளியெல்லாம் நல்லா வெட்டிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்து மறந்துட்டேன். இந்த மாதிரி குட்டி தக்காளி வெட்டினா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு தக்காளியே பிடிக்காது, அப்பப்போ கொஞ்சம் பிளர் ஆகும் கைஸ், அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சாரி ஃபுட்டு. நீங்கள் சின்ன சின்னதாக நீட்டாக வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா டேஸ்ட் கொடுக்காது. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஆக்சுவலி இது எங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரைங் திஸ் அண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா குட் டேஸ்ட், குட் ட்ரை, அவ்வளோதான். எஸ், நாங்கள் ஆக்சுவலி போன வாரம் இன்னொரு வீடியோ பண்ணோம், பட் அது எடுக்க முடியல. எனக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படி, நிறைய காற்று மழைலாம் பெஞ்சுது. அதனால தான் நாங்கள் இப்போ வந்து இதை வீடியோ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்புறமா வந்து ஃபாலோ பண்ணுங்கள், வியூஸ் ஏற்றிக்கிட்டே இருங்க, லைக்ஸ் அதிகமாக இருக்கட்டும். நீங்கள் இப்படி பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுப்போம். அமெரிக்கா வரைக்கும் போய் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி கூட நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு கூட போவோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டஸ். சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ண வேணாம், லைக் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபிங் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. நம்ம தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம தயிரில் போட போகிறோம். இந்த பார்த்துக்கோங்க, தயிர், வெந்நீர தயிர். தக்காளி போடலாம். தக்காளி போட போகிறோம் தயிரில். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷிங்காக தான் இருக்குது. ரிஃப்ரெஷிங். தட்டோட போட்டுருங்க. தண்ணியும் வேஸ்ட் பண்ணாங்க, அதையும் சேர்த்து போடுறாங்க. டேஸ்ட் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோட்டிவேட் டு ஒன் வேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணலாம், அது நல்லா டேஸ்டியாக கொடுக்கும். அப்புறம் வெங்காயம், அது மெயின் டு மெயின். போட போகிறோம் வெங்காயத்தை தயிரில். டேஸ்ட் டு டேஸ்ட் கொடுக்கும். காமிங்க தயிரை மறைக்கிற. ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிட்டு சில்லி பவுட்ரு எடுத்து போடுவோம். சில்லி பவுட்ரு ஒரே நிமிஷம் காய்ஸ், நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பே பண்ணுறோம். அப்படியே உப்பு நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதை, பட் இப்போ எடுக்கிறோம். உப்பு மட்டும் இவ்வளோ எடுக்கிறதா வேண்டாம். இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி காய்ஸ். கொஞ்சம் உப்பு விட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துடாதீங்க உப்பை. நாங்கள் மறந்துட்டோம், நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இது வேறு வரும்.
கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறாவ. அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக இருந்தால் நம்ம ஏதாச்சும் ஆடிங் பண்ணி, இல்லை சில்லி பவுடர் இருந்தால் இது ஆடிங் பண்ணி நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல் தெரிஞ்சிடுவாங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட் பார்க்க போகிறேன் கைஸ். டேஸ்ட் பார்த்து சொல்லுது. ஓகே, அதான் இருக்குது. இப்போ சில்லி பவுடர். சில்லி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி பவுடர் போட போகிறோம். அதை எடுத்து போட மொத்தமாக தட்டுன்னா அவ்வளோதான். காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு. முதல்ல இது மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், அப்புறம் எப்படின்னு பார்ப்போம். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக மாதிரி தான் தெரியும். உனக்கு ஜாஸ்தி, இதுவே ஜாஸ்தி. டேஸ்ட் பார்த்து சொல்லு. டேஸ்ட் பார்க்காம ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. போட்டதே ஜாஸ்தியாக தான் இருக்குது. நிறைய சில்லி பவுடர் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க, நிறைய இருக்குது. இல்லை நாங்கள் கம்மியாக தான் போட்டோம். எப்படி இருக்குது? காரமாக இருக்கா? எனக்கு தேவையா? தேவை. நான் சொன்னேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணால் எல்லாம் கலாய்ச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு ஃபேமிலிலாம் ஓகே, ஃபேமிலிலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈவினிங்கில் வடை செஞ்சுட்டு தொட்டுக்க டிப்பு இல்லைன்னா இது செய்யலாம். ப்ளஸ் காசும் வேஸ்ட். தோசைக்கும் செய்யலாம், சாதம் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இது வந்து நீங்கள் வந்து காசு வேஸ்ட் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே செய்யலாம். சரி, டேஸ்ட் பண்ண போகிறா. இன்னும் காரப்பட்டலாம் நல்லா மாவு கொட்டணும். கரெக்ட். கத்தவே இல்லை கைஸ், பாருங்க கைஸ் அவள் பண்ணுறத. நீங்கள் நினைப்பீங்க வயிற்ற கலக்கிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க, பட் இல்லவே இல்லை, காரமே இல்லைன்றாவ. எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவள் பயந்து செய்கிறா கைஸ். மூஞ்சி காமிச்சிட்டேன். ஓகே, நான் என் மூஞ்சி காமிச்சேன். ஹாய் கைஸ். சும்மா லைட்டாக நல்லா குட் மிக்சிங் கைஸ், குட் மிக்சிங். டேஸ்ட் பார்க்க போகிறேன். இதுவும் காரம்னா அடுத்து இன்னும் போடுவா கைஸ் அவ. கை தான் இல்லையா? காரம் லைட்டாக இருக்கு. காரம் லைட்டாக இருக்குது கைஸ். இத்தனை போட்டு பாருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருப்பேன், ஏன்னா உப்பு பற்ற மாட்டேங்குது. காரம் ஜாஸ்தியானால. ஜாஸ்தியா? இப்போ தானே கைஸ் அவள் லைட்டாக இருக்குன்னு சொல்ல. நீங்களே சொல்லுங்க கைஸ். ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்குன்னா இப்போ ஜாஸ்தின்றா. கடைசியில் பாருங்களேன், காரமே இல்லைன்னு சொல்லுவா. கொஞ்சம் போட்டுக்கோ. உப்பு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு உப்பே அவ்வளோவா டேஸ்ட்டே வராது. அதுவும் காரம் இதெல்லாம் சேர்ந்தா டேஸ்ட்டே இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றோம். நீங்கள் வந்து டிப்பாக கூட இல்லை, இதை நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். உங்களோட வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எமர்ஜென்சி, நீங்கள் பூரி பண்ணுறீங்க, சப்பாத்தி பண்ணுறீங்கனாலுமே இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சப்பாத்தி பூரிலாம் வந்து குட் ஆடிங் இது ஃப்ளேவர்ஸ். காரம் ஓகேயா? ஓகே, பர்ஃபெக்ட். இல்லை வேணுமா கூட என்கிட்ட கூட நான் டேஸ்ட் பார்க்குறேன். காரம் காரம் அதிகமாகிடுச்சு லைட்டாக, பட் குட் டேஸ்ட். ஓகே, சாப்பிட்லாம். தயிர் கொஞ்சம் புளிப்பு, பட் ஓகேன்னு சொல்லலாங்க. இப்போ நாங்கள் வடை எடுத்துக்கோங்க. வடை வந்து நறுக்கு எங்கிட்ட இருந்து 2 வாங்க நாங்கள் இது செய்கிறோம். எக்ஸ்ட்ரா இருந்தால் நிறைய செஞ்சு கொடுப்போம். தஹி வடை இப்போ நாங்கள் தொட்டு அப்படியே டிப் பண்ணி சாப்பிடலாம். தொட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் வேணால் மேலே இது பண்ணி சாப்பிடுங்க. குட்டிப்பாங்க, நான் சாப்பிட போகிறேன். காய்ஸ் வேற நாங்கள் செஞ்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நினச்சி கூட பார்க்கலாம். நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் யோசிச்சு செஞ்சுருக்கோம் காய்ஸ். ஆச்சா